Hi friends, welcome to Y2K Samayal. நாம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத போது மேக்ஸிமம் நம்ம செய்கிற ஃபுட்டுன்னா அது உப்புமா தான். அதை விடவும் ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப டேஸ்டியான ரெசிபி தான் இது. உருளைக்கிழங்கு அரிசி மாவு இருந்தாலே போதும் இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். மேக்ஸிமம் 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்பவும் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1.5 கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி மாவு கடையில் கிடைக்கிற பச்சரிசி மாவு தான். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா மாவையும் தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கட்டி சேராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோதுமை மாவு அரிசி மாவு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை திரும்பவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்சர் கட்டி இல்லாத மாதிரி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக் பண்ணும்போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கிங்க. கோதுமை மாவு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கனால சட்டுன்னு வெந்துடும். அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர் கையெடுக்காமல் கிளறிட்டே இருந்தோன்னா சீக்கிரமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா திரண்டு வர ஆரம்பிக்குது. 3-4 நிமிஷம் போல் நம்ம தொடர்ந்து கையெடுக்காமல் குக் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் வெந்து வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம வேக வச்சு பொடிச்ச உருளைக்கிழங்கு ஒன்று ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா குக் பண்ண மாவு கூட நம்ம பொட்டேட்டோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நம்ம செய்கிற ரெசிபி நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் வரணுன்றக்காக நம்ம பொட்டேட்டோவை ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த ரெசிபியோட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கேரட், பீன்ஸ் இதை எதுவாக இருந்தாலும் வேக வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோவும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகிற வரைக்கும் நம்ம கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு தேவையான மாவு ரெடியாகும். அது வரைக்கும் இதை தொடர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு தேவையான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். நம்ம ரெடி பண்ண மிக்சரை ஒரு 2-3 நிமிஷம் போல் ஆறட்டும். அதாவது நம்ம கை பொறுக்கிற சூடு அளவுக்கு அது ஆறினா போதும். அடுத்தது இந்த மிக்சரை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம கையில் எடுத்து உருண்டையாக உருட்டும் போது கையில் ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கையில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லைன்னா தண்ணியோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் மாவை உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை அது மேலே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு பிளாஸ்டிக் கவரை வச்சு எந்த சைஸில் நம்மளுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு இந்த உருண்டையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா பிளாஸ்டிக் கவருக்கு பதிலாக வாழை இலையை யூஸ் பண்ணியே நீங்கள் நல்லா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எந்த சைஸில் மாவை உருட்டி எடுக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது இதை நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்வோம்ல அந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் கல்லில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு அதில் போட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி சுட்டுடலாம். குக் பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவோட 2 சைட்லேயுமே ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. 3-4 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். மாவு நல்லா வெந்து நமக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடும். ஒரு சைடு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு, அதாவது அடிப்பக்கம் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கோதுமை மாவு மைதா மாவில் செய்கிற சப்பாத்தியை விடவே அரிசி மாவில் செய்கிற இந்த சப்பாத்தி வேகிறதுக்கு குறைவான நேரம் தான் எடுத்துக்கும். மொத்தமாகவே இது குக் ஆகிறதுக்கு 3 நிமிஷம் தான் ஆச்சு. 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அட்டகாசமான டேஸ்ட்டில் ரொம்பவும் சாஃப்டான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது கார சட்னி, தேங்காய் சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சாஃப்டான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.